இவங்க பையன் தானே பண்ணாரு அந்த சீரியல் மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க, பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் மனு மறுத்தனம். என்னாலே எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அந்த கேரக்டர் எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. முடிச்ச உடனே நான் அவங்களெல்லாம் போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதேன். ஏன்னா நான் ஒரு அம்மா இல்லையா. இதுல யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். எனக்கு இப்போ ரீசெண்டாக சிந்து பைரவியில் மகா கேரக்டர் தான் ரொம்ப நேற்று நைட் வரைக்கும். நெக்ஸ்ட் சார், எனக்கு தங்கமயில் அம்மா சார். தங்கமயில் அம்மா ஒரு குடும்பத்தை வந்து நல்லா இருக்கிற பொண்ணையும் வந்து வில்லத்தனமா கெடுக்கிறதுனால அவங்கள பார்த்தவொடனே கோவம் வருது. மூஞ்ச பார்த்தாலே அருவருப்பா இருக்கியா, எரிச்சலா வருது. ஏமா இத்தனை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? குட் क्वेश्चन, யூ ஆர் a good question. எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும். நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? போலி நகையை போட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது. என்னடா இது வசனமே புரியல. தெரிய வரும்போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் டிராவல் பண்ணுவோம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஆனா திருன்னு இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க என்னன்னா நீங்க தங்கமயில் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க என்னன்னா இப்படி செஞ்சிட்டீங்க. பார்த்தோன்னே கோவம் வருது. சார், கண்ணம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு. பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது. ஏன் இவ்வளோ பண்ணணும்? அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானே, விட்டுற வேண்டியதானே. குழந்தையாயிருச்சு, அந்த குழந்தையும் அவனுக்கு இல்லைன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. பார்த்தப்ப என்ன கேட்கணும்னு தோணுச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அடிக்கணும்னு தான் தோணுச்சு எனக்கு. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப். சரிண்ணா, என்ன அடி வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் என்ன பிரமாதம்? நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேனே அடி. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது கூட்டத்துல ஏதோ ஒரு கை பின்னாடி இப்படி முடி, ஹே வெண்பா அப்படின்னு இப்படி புடிச்சு இழுத்துட்டாங்க முடி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். காலையில ஒரு 4 தோசையை வச்சுட்டு மகாநதி பார்க்கலான்னு ஆன் பண்ணா, இவங்க பண்ற இரிட்டேஷன்ல 10 தரம் பொறை ஏறி 10 தரம் பிபி பல்ஸ் அப்படி ஏறுது சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆக்சுவலாக இது பிரியா தம்பி மேடம்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க ஏதாவது நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். நீ ஆனா கூட தான் அவர் டைரக்ட் பண்றாரு. ஏதாவது பிரச்சனைனா என்னைய தான் திட்டுறாங்க. நக்கல்யா அவனுக்கு. அதையே ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரியும். காவேரி தான் டார்ச்சர் பண்ணுது. இல்ல சார் இவர் டார்ச்சர் பண்ண காவேரி பதிலடி கொடுக்குறாரு. ஐயோ, எல்லா பக்கம் மனக்கட்டுறான். என் கல்யாணத்தை யார் நடத்துனாங்க? அது பழைய கதைமா. இப்போ கேட்டிங்களே, இது ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறோம் சார். நல்லா நடக்க வேண்டிய என் கல்யாணத்தை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து மாறி 2 வாட்டி நிறுத்திட்டாங்க சார். வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஓ, உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் தான் வில்லி. ஆமா சார், எனக்கு வந்து 2 நிச்சயம் நடந்தது, 2 கல்யாணம் நடந்தது, எல்லாத்தையும் சரமாரியா வந்து தடுத்துட்டு இருந்தாங்க சார். 2 பேரா மாமி? அவங்களோட கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு காரணம் ஏன்னா அவங்க காவேரியோட பாய் ஃப்ரெண்ட் லவ் திருப்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுனால. இல்ல சார், ஏன் மாமா காவேரியோட இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. மாமா பையன் சார் அவன். உங்க மாமா பையனா அந்த புள்ள லவ் பண்ண கூடாதா? எனக்கும் என் மாமா பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. அப்புறம் சார் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கல்ல சார். ஒன் சைடு லவ்வா இருந்தா இவங்க போய் தடுக்கலாம். இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கே புரியல, நான் இன்வால்வ் ஆயிட்டேன். இப்போ அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய உள்ள புகுந்து லவ் பண்ணி கலகம் பண்றது தப்பு இல்லையா? தப்பு இல்லையா சார்? தப்பு இல்ல நினைச்சா சம்பளம் வாங்கலாம் சார், நிவினுக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்லை சார். ஆமா, நிவினுக்கு என்ன பிடிக்காது சார், நான் ஒத்துக்கிறேன். அதே நிவினுக்கு யமுனாவை பிடிக்காது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காவேரி ஃபோர்ஸ் பண்ணி யமுனாவை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சார். இது மட்டும் எப்படி சரி? சார், ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு சார். அந்த யமுனா யாருன்னா காவேரியோட தங்கச்சி சார். தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஐயோ, எங்க இந்தியா புடிச்சிங்க? இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. ஆனா சீரியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர்களே ரொம்ப கஷ்டம்ப்பா இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. பொண்ணு ஒரு வாட்டி நிவினை காதலிச்சது, உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணிச்சு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. விஜய் காவேரி கல்யாணம் பண்றப்போ 2 பேருக்கும் இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா போக போக லவ் ஆயிடுச்சு. அப்படியே விஷயம். அதே மாதிரி எங்க சைட்லயுமே
ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனால கல்யாணம் பண்ணிட்டா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். எங்களுக்கான சான்ஸ் கிடைச்சா நான் இந்த கேரக்டர் யாரு இப்ப? யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிற நீ. மாப்ள மோட்டர் போட்டுருங்க. குடும்பமானம் போயிரும் போல் இருக்கு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? என்னோட ஃப்ரெண்ட் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அந்த வாழ்க்கைக்குள்ள நான் இல்லையே அவன் அவளை சின்சியரா காதலிக்க அது எனக்கு தெரியாது. என்ன கொடுமை சரவணன். அவங்க ரெண்டு பேரும் ஒரே சொட்டுக்குள்ள நான் ஊரை விட்டு ஓடி போனேன். பார்த்த அப்புறம் நீ எப்படி அவனை நினைக்கலாம்? இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? நான் ஊரை விட்டு ஓடி போனதால தான் என் ஃப்ரெண்ட் ஓடி போனீங்களா? ஒரு தப்பான பையனை காதலிச்சு அந்த பையன் கடத்திட்டு போய் கொலை பண்ற விக்கிற அளவுக்கு போயிட்டான். ஐயோ 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 என்ன தம்பி என்னாச்சு? ஆமா அதுக்கப்புறம் அவங்க வந்து கண்மணியும் அன்பும் தான் காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. இஸ் இட்? ஒண்ணு தெரியுது, எல்லா சீரியல்லையுமே கல்யாணம் பிடிக்காம தான் நடக்குது. அந்த பொண்ணு இந்த பொண்ணு இவரு இப்படி ஒரு இவ்வளோ பேரை வச்சு செய்யறீங்களே யாரோ ஒரு ஆளுக்காக, அது யாருமா? யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. கண்மணி சார் இது வேற சீரியல் அது வேற சீரியல் சார். சபா இப்பவே கண்ணை கட்டுது. எந்த சீரியலை ஓபன் பண்ணாலும் இறங்கி அடிக்கிறீங்களே, ஃபுல்லா எல்லாத்தையும் பாத்துறோம். விஜய் டிவி ஃபுல்லா இப்ப வரும்போது உங்க ப்ரோகிராம் பார்த்து அழுதுகிட்டே வந்தேன். ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, எங்கேயாவது நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசியிருந்தா நீங்க என்னென்னலாம் திட்டி இருப்பீங்கன்னு இப்ப நினைக்கிறேன். என் பையன் நீங்க என் மகன். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? உங்களை உங்க கணவரையுமே கண்மணி தானமா சேர்த்து வச்சுது, அந்த நன்றி இல்லையா உங்களுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சேர்த்து வச்சு இப்போ என் கணவனே கூட இல்லையே, அதுக்கு நீ நல்லபடியா இருந்திருக்கணும். எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. நீ அம்மா வீட்லயே இருந்துக்கிட்டு வெண்ணிலா கூட கூட்டு சேர்ந்துட்டே இருந்தா உன் புருஷன் எப்படி உங்க கூட சேர்ந்து இருப்பாரு? இல்ல சார், நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவேன். வீட்ல இருந்து எனக்கு எந்த வரதட்சணை எதுவும் நான் தெரியாம தான் கேக்குறேன், ஒருத்தருமே நார்மலா கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? சார் கண்மணி கல்யாணமே ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு ஒரே ஒரு பொய் சொன்னாங்க. அது பொய் தானே, அது பொய் தானே, ஒரே ஒரு பொய். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இதே உங்க வீட்ல நடந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ஜாதகத்தை பொய்யா கொண்டு வந்து கொடுத்தா கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? ஒத்துக்குவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆஹா கல்யாணம்ல இருந்து கௌதம் கிட்ட கேட்கணும் சார். என்ன தேடுறாங்க? அவர் வில்லத்தனம் பண்ணி அவருடைய லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நான் ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்க, கீழேயும் விழுந்துட்டாங்க சார். காப்பாத்த கூட இல்லாம ரவுடிங்களை வச்சு அவங்கள வந்து கடத்திட்டு போய் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. வேண்டுமானால் ஒன்று செய், என் கை விலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. அப்புறம் திருந்தினாங்க அவங்க. அக்காஸ் தயவுசெய்து எல்லாரும் மன்னிச்சிருங்க. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் மனுமரித்தனம். என்னாலே எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அந்த கேரக்டர் எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. சார் குமரவேல நான் கேள்வி கேட்கணும். யாரு? குமரவேல் அரசியல் லவ் பண்ணாரு, எவ்வளவு கொடுமை பண்றாரு சார் கூட்டு போய். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அண்ணா இவரு தான் எங்க அப்பா கேரக்டர் பண்றாரு. டாடி எங்க கூட்டு நிறுத்திக்கிற பத்தியா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் சார். வானதியோட அண்ணன் யார் அது? சார் இப்போ தங்கச்சி கல்யாணம் லவ் பண்ணாங்க சார், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் விடலாம்ல. ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்கள அடிச்சு போனை பிடுங்கி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க சார். சார் என்ன அடி அடிக்கிறார் சார் ஒரு அண்ணன், அநியாயத்துக்கு அடிக்கிறாரு சார். கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அப்படியே அப்பாவி மாதிரி உட்கார்ந்துருக்காரு சார். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆக்சுவலா ஸ்னேகா வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க, ஓகேங்களா? ஆனா சிந்துவை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? சிந்து எப்படி அந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்க கல்யாணம் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்களே தாலி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா? திரும்ப பேசுற நீ. உங்க பையன் மன்னிச்சிட்டாரு, ஆனா ஸ்னேகா அவ பண்ண தப்பெல்லாம் உங்க பையன் பேர்ல பழி போட்டாளா? உங்க பையன் மேல பழிய போட்ட அப்புறமும் உங்களுக்கு எப்படி ஸ்னேகாவை பிடிக்குது? லவ் பண்ண பொண்ணு
காதலிச்ச ஒருத்தனுக்காக இவ்வளவு அசிங்கத்தை தேடி கொடுப்பாளா? நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா? தேடி கொடுத்துட்டாமா? தேடி கொடுப்பாளா? நீங்க என்ன பண்றீங்க? தேடி கொடுப்பாளா? இல்ல தேடி அதெல்லாம் மழுப்ப கூடாது. இங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு வெறி இருக்கும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணிட்டு நான் நடுவுல பையன் தானே பண்ணாரு. இங்க பாருங்க, பையன் தானே பண்ணாரு. அந்த சீரியல் மாதிரி உங்க அடிக்கடி போயிட்டார். அடிக்கடி அவரு சரி நீங்க என்ன அடிக்கிற மாதிரி வரீங்க? எங்க அது தவறு. ஐயோ தவறு. உங்க பையன் தவறு. இதுதான் தவறான விஷயம். தவறுன்னு சொல்லியாச்சு. மொத்த பேர் ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. கிளைமாக்ஸ்ல நம்ம ஜெயிச்சிரோம், டோன்ட் வரி சார். திருப்பி அந்த பக்கம் போற மாதிரி இருக்கு. நீங்க அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. நான் எந்த பக்கம் இருக்கேனே எனக்கு தெரியல. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நீங்க உங்க பையனை ஒழுங்கா வளர்க்கல. உங்கள மாதிரியே பேச சொல்லி கொடுத்து அதுக்கு முந்தின பயணிக்க வந்துட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்களே உங்க பிள்ளைய சரியா வளர்க்கலையா? ஆத்திரத்தோட தான் போனேன். ஆசீர்வாதம் பண்ணி போட்டு வரேன். ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ப்ரெக்னென்ட்டு. அந்த ஹீரோவோட ஒய்ஃபும் ப்ரெக்னென்ட் நெஜ லைஃப்பில். மண்ணை வாரி தூத்தி உனக்கு இந்த குழந்தை பிறக்காது, செத்து போகணும்னு அப்படி சொல்லி சாபமிடுற மாதிரி ஒரு சீன் நான் நடித்தேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. வெறும் சாதாரணமாக ஒரு நடிப்பாக ஒரு துணியை கட்டிட்டு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நடிக்கும்போது நமக்கு அந்த ஒரு பயம் நம்மளுக்கு வராது. ஆனால் அவங்க ஒரிஜினலாக 8 மாதம் அதை நடிக்க மாட்டேங்கிறா டைரக்டர் கிட்ட. பட் இந்த சீனை பண்ணி தான் ஆகணும். அது ரொம்ப இம்பாக்ட் சீன். ஏன்னா நான் என்னோட வயிற்றுச்சல் முழுக்க நான் அவங்க கிட்ட காட்டணுங்கிறது. நீங்க சொல்ற மாதிரி கிண்டல் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியாது. நான் அத்தனை திக் தேவதைகளையும் ப்ரேயர் பண்ணினேன். ஆனா சில நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு. நான் நடிக்கிறேன் அடிவாயத்துலேருந்தெல்லாம் நான் சொல்லலை. இது நடிப்பு, எனக்கு தொழில். நான் சொல்ற ஒரு பல்லு இல்லைன்னா ஒரு பல்லு வார்த்தை வந்து பலிக்கும்னு சொல்லிடுவான். ஆனா இது எதுவுமே பலிச்சிடக்கூடாது. அவங்க 2 பேருக்குமே குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் ரொம்ப வேண்டிண்டு பொண்ணை வந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுமா, கூடிய வரைக்கும் நான் அந்த ஃபோர்ஸ் போடுறேன், மண்ணு மேல விழாம போடுறேன் அப்படின்னு தான் சொல்லி போட்டேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அந்த சீன் முடிச்சிட்டு என்ன பண்ணீங்க? முடிச்ச உடனே நான் அவங்களெல்லாம் போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதேன். ஏன்னா நான் ஒரு அம்மா இல்லையா சார், எனக்கும் 2 குழந்தைகள் இருக்கு. எனக்கும் வலிக்கும். அப்போ நிஜமாவே அந்த பொண்ணு எனக்கு குழந்தை பிறக்காம போயிடுத்துனா என்ன பண்றதுன்னு பயப்படுறா. சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணாது. நான் அவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், அவ்வளோ ப்ரேயர் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். நான் 2 பேரையுமே போய் அப்படியே கட்டி பிடிச்சி கன்சோல் பண்ணிட்டேன், ஒன்றுமே ஆகாதுன்னு. ஆனால் நிஜமாவே லட்டு மாதிரி 2 குழந்தையும் பிறந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்து சூப்பராக இருக்காங்க. ஆண்டவன் இருக்கா, நல்லவங்க வாழுவாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.